இன்றைக்கி நம்ம ஈஸி அண்ட் டேஸ்டியான சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மசாலா பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். 1/2 kg சிக்கன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் அண்ட் நம்ம செஞ்சு வச்சுருந்த மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் அண்ட் சிக்கன் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கர்டு 2 டேபிள் ஸ்பூன் அண்ட் சால்ட் 1 டேபிள் ஸ்பூன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேரினேட் பண்ணிவிடுங்க 30 மினிட்ஸ்க்கு. குக்கரில் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், கீ 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. பிரியாணி எல்லாம் பட்டை லவங்கம்லாம் போட்டு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். வெங்காயம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணிவிட்டு சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம மேரினேட் பண்ண சிக்கனை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 10 மினிட்ஸ் குக் பண்ண விடுங்க. 1 கிளாஸ் பாஸ்மதி அரிசிக்கு நான் 1.5 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். நான் 30 மினிட்ஸ் முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சுட்டேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேமில் ஒரு விசில் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்திங்கன்னா நம்மளோட சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள்.